சோளிங்கரில் அமைந்துள்ள சோழபுரீஸ்வரர் கோவில் புனரமைப்பு பணிக்கு அமைச்சர் ஆர் காந்தி பூமி பூஜை போட்டு பணியை தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் நடப்பாண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டுத்தொடரில் பழமை வாய்ந்த கோவில்கள் புனரமைக்கப்படும் என தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்டது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கணக்கு ஜம்பால் சமேத சோழபுரீஸ்வரர் கோவில் முழுவதும் ரூபாய் 43.40 லட்சம் மதிப்பீட்டில் பழுது பார்த்து புதுப்பித்தல் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. இதில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் எம் முனிரத்தினம், முன்னாள் பேரூராட்சி தலைவர் கிருஷ்ணன், அறங்காவலர் குழு தலைவர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க பூமி பூஜை போட்டு பணியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஆர் காந்தி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரரிடம் பணியை விரைவாகவும் உறுதியாகவும் கட்டி முடிக்க உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் லட்சுமணன், நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன், இணை ஆணையர் அனிதா, செயல் அலுவலர் பிரகாஷ், திராவிட முன்னேற்றக் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன், மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம், மாவட்ட வர்த்தக அணி சண்முகம், மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் பூர்ணிமா ரவிச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.